பிளாக் ஹோல் கருந்துளை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மைண்டுக்கு முதல் ஞாபகத்துக்கு வர்றது இன்டர்ஸ்டெல்லர் மூவி தான். அந்த படத்தில் வரக்கூடிய அந்த பிளாக் ஹோலை பார்த்து நிறைய பேர் பிளாக் ஹோலை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கணும் ஆர்வத்தோட நிறைய வீடியோஸை யூடியூப்லேயும் நிறையா இன்டர்நெட்லேயும் தேடி சர்ச் பண்ணி தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்தில் வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தனக்குள்ளே இழுத்துக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு விஷயம் காமனானது. பட் இது எல்லாமே நம்ம பிரபஞ்சத்தோடைய தூரத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிளாக் ஹோலை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஆனால் நம்மளுடைய பால்வெளி அண்டம் சொல்லப்படக்கூடிய மில்கி வே கேலக்சியோட மையப்பகுதியிலேயே ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு சயின்டிஸ்டுங்க வச்ச பேர் தான் சஜிட்டரியஸ் ஏ அப்படிங்கிறது. என்னடா நம்மளுடைய மில்கி வே கேலக்சியோட மையப்பகுதியில் பிளாக் ஹோல் இருக்குன்னு சொல்ற, பிளாக் ஹோலோட தன்மையே தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஈர்த்துக்கிடக்கூடிய தன்மை கொண்டது. அப்போ நம்ம கேலக்சி அது விழுங்காதா? இன்னைக்கு வரைக்கும் அது கேலக்சி விழுங்காம எப்படி இருக்குது? கேலக்சியோட மையப்பகுதியில் பிளாக் ஹோல் எதுக்கு இருக்கு? இப்படி பல கேள்விகள் இப்பவே உங்க மனசுல வந்திருக்கும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நம்ம பிரபஞ்சத்தில் உருவானது முதல்ல உருவானது பிளாக் ஹோலா அல்லது கேலக்சிகள் சொல்லப்படக்கூடிய அண்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்க பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய பால்வெளி அண்டத்தோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய சஜிட்டரியஸ் ஏ அப்படிங்கிற அந்த பிளாக் ஹோலை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல்ல இந்த பிளாக் ஹோல் கருந்துளை அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஒரு விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தியரியாக தான் இருந்து வந்துச்சு. பிளாக் ஹோல் ஒன்று அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பல அறிவியலாளர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. 1783 கருந்துளை சம்பந்தமான விவாதங்கள் பேச தொடங்கப்பட்ட காலகட்டம் அது. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இந்த கருந்துளை சம்பந்தமான பல ஆராய்ச்சிகள் நிறையா பேர் பண்ணாங்க. அதை அடிப்படையாக நிறைய சான்றுகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த தியரிக்கு வலு சேர்க்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைச்சதுக்கப்புறம் 2015 காலகட்டத்தில் தான் ஹைப்போதெட்டிக்கலாக இருந்த ஒரு பிளாக் ஹோல் சம்பந்தமான தியரிஸ் எல்லாமே ஒரு உண்மையிலே இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒன்று நம்ம பிரபஞ்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்படும். பின்னர் 2019 M87 அப்படிங்கிற கேலக்சி, அதாவது மெஸ்ஸியர் 87 அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேலக்சியோடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை புகைப்படம் எடுத்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா ஹைப்போதெட்டிக்கலாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்பட்டு இருந்த ஒரு விஷயம் பல ரிசர்ச்கள் பண்ணி பல நூற்றாண்டுகள் கடந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே அது இருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது டைரக்டாக இமேஜ் மூலமாக புகைப்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் விண்வெளியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் 2019 சயின்டிஸ்ட்டுங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஹோலோட இமேஜை நம்ம எடுத்துட்டோம். இது நம்ம கேலக்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலோட புகைப்படத்தை எடுத்திருக்கோம். ஆனால் நம்மளுடைய மில்கி வே கேலக்சியோட மையத்திலே ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கே சஜிட்டரியஸ் ஏ, அதையே நம்ம புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டோடைய பார்வை நம்ம கேலக்சியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலை நோக்கி திரும்புது. ஆனால் இந்த புகைப்படத்தை எடுக்கிறது அவ்வளோ ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. M87 அப்படிங்கிற அந்த கேலக்சியோடைய அந்த மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலை எடுக்கிறதுக்கே பல சிக்கல்கள் இருந்துச்சு. அதில் ஒன்று முக்கியமாக சொல்லணும்னா, அந்த பிளாக் ஹோலை புகைப்படம் எடுக்கணும்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அப்சர்வேட்டரி அப்படிங்கிறது பத்தவே பத்தாது. கிட்டத்தட்ட நம்ம பூமி சைஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெலஸ்கோப்பை நம்மளால் செஞ்சால் மட்டும்தான் பிளாக் ஹோலை புகைப்படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ தான் சயின்டிஸ்ட்டுங்க இதுக்கு ஒரு இன்னொரு மெத்தடை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபிசிக்கலாக நம்மளால் பூமி சைஸுக்கு ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப்லாம் உருவாக்கவே முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த ரேடியோ டெலஸ்கோப்லாம் ஒவ்வொரு கான்டினென்ட்டில் இருக்கல அந்த டெலஸ்கோப் எல்லாத்தையுமே அட்டாமிக் கிளாக் படி எல்லா ரேடியோ டெலஸ்கோப்பையும் ஒன்றா சிங்க் பண்ண ஆரம்பித்தாங்க சயின்டிஸ்ட்டுங்க. இப்படி பண்ணும்போது விர்ச்சுவலாக நம்ம பூமி சைஸுக்கு ஒரு பெரிய டெலஸ்கோப் ரெடி பண்ண மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும். ஸோ இப்படி பூமி முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டெலஸ்கோப்புகளையும் ஒன்றா சிங்க் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த டேட்டாஸை பார்க்கும்போது எடுக்கப்படக்கூடிய அந்த பிளாக் ஹோலோடைய புகைப்படம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கோடு கோடாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு டெலஸ்கோப்புகளும் ஒவ்வொரு விதமான ஆங்கிளில் எடுக்கும்போது அதை எல்லாத்தையுமே சிங்க் பண்ணி மொத்தமாக ஒரு உருவத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இமேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மூலமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ண அந்த பிளாக் ஹோலோடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியரான புகைப்படம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது கூட இந்த M87 அப்படிங்கிற அந்த கேலக்சியோட மையப்பகுதியில் இருந்த அந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலோடைய புகைப்படம் தான். பல ரிசர்ச்கள் பண்ணி அந்த புகைப்படத்தை ஃபைனலி கேப்சர் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த புகைப்படத்தையும் பாருங்கள், பக்கத்தில் இப்போ நான் இன்னொன்று காட்டுறேன். இந்த புகைப்படத்தையும் பாருங்கள்.
பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல, பட் ஆனால் இது ரெண்டுமே ஒரே பிளாக் ஹோலோடைய இமேஜ் கிடையாது. ஒன்று M87 அப்படிங்கிற அந்த கேலக்சியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலோடைய புகைப்படம், இன்னொன்று நம்மளுடைய மில்கிவே கேலக்சியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய சஜிடேரியஸ் ஏ அப்படிங்கிற அந்த பிளாக் ஹோலோடைய புகைப்படம். பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ அந்த M87 அப்படிங்கிற அந்த கேலக்சியோடைய பிளாக் ஹோல் அப்படிங்கிறது சஜிடேரியஸ் ஏ அப்படிங்கிற அந்த பிளாக் ஹோலை விட இந்த M87 அப்படிங்கிற இந்த கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோலோடைய சைஸ் அப்படிங்கிறது 2000 மடங்கு பெருசு. ஸோ பிரம்மாண்டமான ஒரு பிளாக் ஹோல் தான் அது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் அது பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியான தோற்றத்திலையும் ஒரே மாதிரி சைஸஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலாக அந்த புகைப்படத்தில் இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கமே சொல்லணும்னா, இப்போ நம்ம பூமி நம்ம நிலவே எடுத்துப்போம். இப்போ நிலவு நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சைஸில் தெரியுதுல்ல, அதே சைஸில் தான் பகல் நேரத்தில் நம்ம சூரியன் பார்க்கும்போது தெரியும். ஸோ ரெண்டு சேமாக நிலவும் சேமாக ஒரே சைஸான்னு கேட்டால் இல்லவே இல்லை, நிலவை விட சூரியன் பெருசு. அப்படி வந்து ரெண்டும் ஏன் ஒரே சைஸில் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய தொலைவு. நம்ம பூமியிலிருந்து நம்ம சூரியன் எவ்வளோ தொலைவில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் தான் நம்மளுடைய நிலவுக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால தான் ரெண்டுத்தோடைய உருவமும் ஒரே மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு இருக்குது பூமியிலேருந்து பார்க்கும்போது. சேம் இதே காரணத்தினால தான் இந்த ரெண்டு பிளாக் ஹோலோடைய அந்த புகைப்படத்திலையும் ரெண்டு ஒரே மாதிரியான சைஸில் இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. சஜிடேரியஸ் ஏ அப்படிங்கிற நம்ம மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோலோடைய சைஸை விட 2000 மடங்கு பெருசு தான் அந்த M87 அப்படிங்கிற அந்த கேலக்சியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். அண்ட் அதுக்கும் நம்மளுடைய பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் 2000 மடங்கு தொலைவில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் சைஸும் சேமாக இருக்கிறதுனால தான் நிலவும் சூரியனும் சைஸில் என்னதான் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் காரணமாக ரெண்டும் ஒரே மாதிரியான தோட்டத்தில் பூமியிலேருந்து தெரியுற மாதிரி இந்த பிளாக் ஹோலும் நம்மளுடைய பிளாக் ஹோலும் ஒரே மாதிரியான சைஸில் இருக்க மாதிரியான புகைப்படம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பட் ஆனால் ரெண்டுமே வேறு வேறு சைஸ் உடையது தான். சரி, அப்பத்தில் இருந்து நான் சஜிடேரியஸ் ஏ அப்படிங்கிற அந்த பிளாக் ஹோலை விட இந்த M87 அப்படிங்கிற அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது 2000 மடங்கு டிஸ்டன்ஸ்லேயே 2000 மடங்கு பெருசில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 2000 மடங்கு அப்படின்னு சொல்கிறேன், நம்பர்ஸில் எவ்வளோன்னு சொன்னால் தானே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க தெளிவாக. இப்போ நம்மளுடைய அந்த மில்கிவே கேலக்சியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சஜிடேரியஸ் ஏ அப்படிங்கிறது நம்ம பூமியிலேருந்து 26,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. அண்ட் அதோடைய மாஸ் எடை அப்படிங்கிறது 4 மில்லியன் சோலார் மாஸுக்கு சமம். அதாவது 4 மில்லியன் சூரியனுடைய எடைக்கு சமமாக இருக்கிறது தான் நம்மளுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சஜிடேரியஸ் ஏ அப்படிங்கிற பிளாக் ஹோலோடைய எடை அப்படிங்கிறது இருக்குது. ப்ளஸ் அதோடைய டயாமீட்டர் அப்படிங்கிறது 24 மில்லியன் கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்குது. ஸோ அது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும், எவ்வளோ தொலைவில் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதுவே அந்த M87 அப்படிங்கிற அந்த கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோலோடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியிலேருந்து எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 53.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. 26,000 லைட் இயர்ஸ் எங்கே இருக்குது, 53.5 மில்லியன் லைட் இயர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த பிளாக் ஹோலோடைய இடை அப்படிங்கிறது 6.5 பில்லியன் சோலார் மாஸுக்கு சமம். அதாவது 6.5 பில்லியன் சூரியனுடைய இடைக்கு சமம். நம்மளுடைய பிளாக் ஹோல் வந்து 4 மில்லியன் சோலார் மாஸுக்கு தான் சமம். இது 6.6 பில்லியன். மில்லியன் எங்கே இருக்குது, பில்லியன் எங்கே இருக்குது. ஸோ இப்போவுமே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் இதையா 2000 மடங்கு நம்மளுடைய பிளாக் ஹோலோட பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோல்னு சொல்கிறேன். டயாமீட்டர் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட 38 பில்லியன் கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. நம்மளுடைய பிளாக் ஹோல் வெறும் 24,000 மில்லியன் கிலோமீட்டர் விட்டம் கொண்டது தான். இது 38 பில்லியன். எவ்வளோ பிரம்மாண்டமான பிளாக் ஹோலில். ஆனால் இதை விட பிரம்மாண்டமான பிளாக் ஹோல்லாம் நம்மளுக்கு யூனிவர்ஸில் இருக்குது. அதை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம பிரபஞ்சத்தில் இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச பிளாக் ஹோல்லையே மிக பிரம்மாண்டமாக பிளாக் ஹோலின் அரசனாக இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவுக்கு நீங்கள் எப்போவுமே ஆர்வமாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே கமெண்டில் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ மேக் பண்ணலாம். சரி, இப்போ கண்டென்ட்டை கண்டினியூ பண்ணுவோம். சரி, சயின்டிஸ்ட்டுங்க எதுக்காக நம்ம மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலை முதல்ல புகைப்படம் எடுக்காமல் இந்த M87 அப்படிங்கிற இந்த கேலக்சியோடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலை ஃபோக்கஸ் பண்ணி முதல் புகைப்படமாக எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் நம்மளுடைய அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக சுற்றக்கூடிய ஒரு பிளாக் ஹோலாக இருக்குது. ஸோ தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களாக இருக்கட்டும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த பிளாக் ஹோலை ரொம்ப வேகமாக சுற்றி வளம் வந்துட்டுருக்கு. அதனால் ஒரு கிளியர் ஃபோட்டோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சயின்டிஸ்ட்டுங்க வந்து யோசிச்சாங்க. அதுக்கு பதிலாக முதல்ல ஒரு டெஸ்டிங்காக நம்ம வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலை புகைப்படம் எடுப்போம். ஏதாச்சும் ஒரு கேலக்சியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலை புகைப்படம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஹோல் பக்கம் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து தான் சயின்டிஸ்ட்டுங்க அந்த பிளாக் ஹோல் பக்கம் தங்களுடைய கவனத்தை திருப்பினாங்க. அந்த பிளாக் ஹோலை செலக்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணம்
காரணம் இது நம்மளுடைய பிளாக் ஹோல் மாதிரி ரொம்ப வேகமாக சுற்றக்கூடியதில்லை, ரொம்ப பொறுமையாக சுற்றக்கூடியது. ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோல் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே ஈர்த்துக்கிட்டே இருக்கும், அதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். சாப்பிட்டுக்கிட்டே மெதுவாக சுற்றுறாப்புல. ஆனால் நம்ம பிளாக் ஹோல் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க ரீசெண்டாக வந்து அதோடைய செயல்பாடுகளை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அடிப்படையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை ஈர்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் வேகமாக தான் இப்போவும் சுற்றிட்டு இருக்கு. ஸோ ஸ்லோவாக சுற்றக்கூடிய அந்த பிளாக் ஹோலை வந்து புகைப்படம் எடுத்து கிளியர் இமேஜ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிளாக் ஹோல் பக்கம் நம்மளுடைய கவனத்தை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பிளாக் ஹோலாக அந்த பிளாக் ஹோலோட புகைப்படத்தை எடுத்தாங்க. அதுதான் இன்றைக்கி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் விண்வெளி ஆராய்ச்சியில். அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த சஜிட்டரியஸ் ஏ அப்படிங்கிற 2வது பிளாக் ஹோலோட புகைப்படம் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு 2022. ஓவராலாக நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச பிளாக் ஹோலை கம்பேர் பண்ணும்போது நம்ம மில்கிவே கேலக்சியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது சில பிளாக் ஹோலை விட சின்னது தான். ஆனால் சின்னதாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய பால்வெளி அண்டத்தையே தனக்குள்ளே கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலாக இருக்குது. ஆனால் இதை தாண்டி பிளாக் ஹோல்களில் சில வகைகளும் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது பிளாக் ஹோல் மட்டும்தான். ஆனால் பிளாக் ஹோல்லையே சில விதமான பண்புகள் கொண்ட பிளாக் ஹோல்களை வகையாக பிரிச்சுருக்காங்க. பிளாக் ஹோலோட வகைகளை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் டெய்லி வரக்கூடிய வீடியோஸை பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் விண்வெளி சார்ந்த விஷயங்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த சேகர் விஷயத்தில். இதை தொடர்ந்து இன்னொரு புதிய சேனல் சேகர் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற 2வது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் விண்வெளி அறிவியலை தாண்டி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் நடக்கக்கூடிய நகர்வுகள், வரலாற்று நிகழ்வுகள், அதுக்கப்புறம் சுவாரஸ்யமான ஆச்சரியமான தகவல்களை தொடர்ந்து அந்த சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். 1-2 வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீக்லி வரக்கூடிய வீடியோஸில் அந்த சேனலில் நிறைய டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் உங்களோட ஆதரவு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரியான ஆதரவை அந்த சேனலுக்கு கொடுப்பீங்க நம்பிக்கையோடு அந்த சேனலில் தொடங்கியிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேகர் சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய்.